நெஞ்சப்பா ஐயா, முதல்லயே கூலி அதிகமா கொடுக்க சொல்லி குமுறிட்டு இருக்கிறானுங்க. இதுல நீ கொடையை வேற பிடிச்சீங்கன்னா தப்பா நினைச்சுக்குவானுங்க. கொடை எடுத்துட்டு அந்தல போ. ஆளுகெல்லாம் வந்துட்டாங்க, நீங்க ஆரம்பிங்க. பாருங்க, கூலி உயர்வு கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்க அறுவடை பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால வெளியாளுங்களை வச்சு அறுவடை பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து உத்தரவு வாங்கியிருக்காங்க. அதுக்கு நீங்க எந்த விதமான இடைஞ்சல் படக்கூடாது. அப்படி பண்ணுனா கோர்ட் அவமதிச்ச குத்தத்துக்காக உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நீங்க ஆரம்பிக்கலாம். வாங்கடா. ஏய், எவனாவது கதிர்ல கையை வெச்சிங்க, கையை வெட்டிடுவோம். நாங்க நெட்டி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபட்ட நிலம். நாங்க வளர்த்த பயிரை உங்களை தொடர மாட்டோம். இத பாருங்க, இதுல நீங்க தலையிட்டீங்கன்னா அனாவசியமா துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியது இருக்கும். துப்பாக்கி சூடு தானே, நடத்தி பாரியா. எங்களுக்கு கோர்ட்டும் தெரியாது, சட்டமும் தெரியாது, ஆனா பாடுபட தெரியும் ஐயா. எங்களுக்கு உழைக்க தெரியும். அதுக்கு பலன் சாவுதான்னா நாங்க சாவும் தயார். ஏயா பாத்துட்டு இருக்க? சுடியா சுடு. என்னையா யோசிக்கிற? சுடியா சுடு. இப்ப என்ன சார் செய்யலாம்? ஐயா நீங்க அதிகாரிங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இது மொத்தம் 400 ஏக்கர் நிலம். இது இன்னைக்கு அறுவடை பண்ணலன்னா நஷ்டம் எனக்கு மட்டும் இல்ல, இந்த தேசத்துக்கே பெரிய நஷ்டம். இந்த 400 ஏக்கர் நெல்லும் உதிர்ந்து போய் வைக்கோல் மட்டும்தான் மிச்சமாகும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கான்ஸ்டபிள்ஸ், இவங்க யாரும் நிலத்துல இறங்க கூடாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ், கம் டு தி பொசிஷன். கடைசி தடவை எச்சரிக்கிறேன், நீங்க எல்லாரும் அமைதியா போயிடுங்க, இல்லைன்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பேன். தாராளமா கொடுங்க. 1 2 இன்ஸ்பெக்டர், அவசரப்படாதீங்க. போச்சுரா, இவன் வந்துட்டான், குழப்பிடுவானே. நம்ம கிட்ட தான் கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, அவன் என்னத்தை கழிச்சிருவான் பாப்போம். பெரியப்பா, ஏன் தேவையில்லாம பெரிய பெரிய அதிகாரிகளும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கங்க. வணக்கம். இப்பதான் விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தொந்தரவு இல்லாம பண்ணிருப்பேன். ஏய், துப்பாக்கியை கீழே போடுங்க. என்ன இங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, எல்லாரும் கொடுக்கிற மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு அதிகமா கூலி வேணும்னு கேட்டோம். அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஆமாங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆமாங்க. நீங்க தானே நட்டீங்க? ஆமாங்க. நீங்க தானே தண்ணி பாய்ச்சினீங்க? ஆமாங்க. நீங்க தானே களை எடுத்தீங்க? ஆமாங்க. இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க? 6 மாசம் படாத பாடுபட்டிருக்காங்க. எதுக்கு? எதுக்குடா இந்த நெல்லுமணி எல்லாம் உந்து மண்ணோட மண்ணா போறதுக்காக கஷ்டப்பட்டீங்க? இதத்தான் அப்பவே நான் சொன்னேன், குழப்பிட்டான். நீங்க பண்ண தப்புக்கு இதை அறுத்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோறும் கிடையாது, கூலியும் கிடையாது. ஐயா, எவனா எடுத்து பேசுறீங்க? பிச்சு பிடி பிச்சு. ஏ தாயமா, இங்க வா. உனக்கு புத்தி கெட்டு போச்சா? உன் புள்ள சாக கிடக்குதுன்னா உடனே தூக்கிட்டு வைத்தியம் விட்டு ஓடுவியா? இல்ல புள்ள செத்தாலும் பரவாயில்ல, என் கூலிதான் முக்கியம்னு சட்டம் பேசுவியா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சரி, சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. முதலாளி, உங்க வார்த்தை கட்டுப்பட்டு தான் வயல்ல இறங்குற முதலாளி. இந்த பாருங்க, கூலி குறைவா கொடுக்கறதுனால யாராவது சோம்பேறித்தனமா வேலை பார்த்தீங்க, நீங்க அதிகமா கட்டது 10 ரூபாய். அறுத்து முடிஞ்சதும் அதை என்கிட்ட வந்து வாங்கிட்டு போங்க. முதலாளி, நீங்க நல்லா இருக்கு. போங்க. என்ன பெரியப்பா, கூலிய கூட்டி கொடுத்துட்டேன்னு பாக்குறீங்களா? நீங்க 30 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது. இங்க நிலைமை மிஞ்சி போய் தடியடி துப்பாக்கி சூடு நடந்திருந்தா எவ்வளவு கலவரம் நடந்திருக்கும் தெரியுமா? நிலைமையை ரொம்ப அழகா சமாளிச்சுங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ வெரி மச்.
5000 காய்யா 10000 ரூபாய் எவ்வளவு நேரம் இன்னைக்கு இருப்ப குடியா யோ ராமசாமி உன் இஷ்டத்துக்கு விலை வச்சு கொடுக்கறதுக்கு யார் அப்பா விட்டு சொத்து கேக்குறதுக்கு நாதி இல்ல நினைச்சியா நான் இருக்கேன்யா 1000 தேங்காய் 2500 ரூபாய்க்கு ஒரு பைசா குறையாது இஷ்டம் இருந்தா வண்டியில ஏத்த இல்லன்னா நடைய கட்டு வணக்கங்க. என்னையா என்ன கும்பிடு 1000 கும்பிடு போட்டாலும் சரி நான் விலைய குறைக்க மாட்டேன் நேத்தே ஐயா கிட்ட விலை பேசி முடிச்சிட்டுங்க. இங்க பாரியா இந்த சொத்து ஐயாவுக்கு மட்டும் சொந்தம் இல்ல அம்மாவுக்கு சொந்தம். எந்த அம்மாவுக்குமா? இந்த அம்மாவுக்கு தான். மாமா மாமா ஏய் என்ன அதிகாரம் தூள் பறக்குது? இல்ல மாமா இதே ஆளு நேத்து எங்க தொப்புல 1000 தேங்காய் 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாரு. இங்க என்னடான்னா 2000 ரூபாய்க்கு கேக்குறாரு. விடுவேனா? இந்த பாருமா கஷ்டம்னு சொன்னாரு, நான் தான் 500 ரூபாய் குறைச்சு கொடுத்தேன். கஷ்டம்னா கையில இருந்து உதவி பண்ணணும். வியாபாரத்துல குறைக்கலாமா? நான் ஒத்துக்க மாட்டேன். இந்தயா கஷ்டம்னு சொன்னேல்ல, இந்தா இதே மாதிரி உனக்கு எப்பப்ப கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். வியாபாரத்துல மட்டும் குறைக்கவே கூடாது. கல்யாணி சரிதானா? எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே, சரிங்கிற மாதிரியும் இருக்கு, சரியில்லாத மாதிரியும் தோணுதே. என்னையா பாக்குற? அவளுக்கு புரியறதுக்கு முன்னாடி சட்டுப்புட்டுன்னு வண்டியில ஏத்திட்டு போய். நீங்க அதிர்ஷ்டக்காரங்க. வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கெட்டி.